இன்னைக்கு நம்ம வாழைப்பூ மசாலாவோட செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான பொருள் வந்து வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே பொடி பொடி அரிஞ்சாச்சு. அதுக்கு தேவைன்னா பருப்பு வந்து மிக்சியில் ஊற வச்சு போட்டாச்சு. அரைச்சி எடுத்துட வேண்டியதான். அதை நல்லா பாதியில் அரைச்சி எடுத்துடணும். ஓகே, நல்லா அரைச்சி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு அதில் பச்சை மிளகா இருந்தால் எல்லாமே பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கருவேப்பிலை பார்த்தோம்னா நல்லா பொடி பொடி அரிஞ்சு மிக்ஸ் பண்ணிடணும். அது இல்லாமல் எங்கள் ஊரில் மழை வர அதிகமாக பெய்யுது. இங்கே பாருங்கள், நல்லா மழை, கள்ளக்குறிச்சி எல்லாம் நல்லா விடிவிடி மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீங்களும் பாருங்கள் இப்படி பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா. சரி, ஓகே, நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எண்ணெய் பொழிஞ்சிட்டு இருக்கு, அதை வடை போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். தட்டி நல்லா மசாலா ரெடி ஒன்று போட வேண்டியதான். அதை போட்டுகிட்டே இருக்கிறோம். ஏன்னா குளிருக்கு இதமாக இருக்குது, அதிகமாக செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி அமாவாசை வேறு, நிறைய விஷயம் செய்யணும். அதனால் பருப்பட ஆரம்பித்தாச்சு. அதை வெந்துட்டு இருக்கு. அப்படி திருப்பி போட வேண்டியது ஒன்றுன்னா இல்லை பாதி வேக்கடை வந்துடுச்சு. அடுத்து திருப்பி போடணும். ஒன்றுன்னா இந்த 5-6 வரை போட்டிருக்கோம். அது இல்லாமல் இது